அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் ஸ்ரீ புதன் பகவான் காட்டும் அன்பான அருள் பார்வையால் குடும்ப முன்னேற்றம், நல்ல தொழில் வருமானம் பெறும் 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வக்ர நிலையில் இருந்த புதன் 2027 நேர்கதியில் பயணிக்க தொடங்குவதனால் மிதுனம், கன்னி மற்றும் கும்பராசிகளின் வாழ்க்கையில் மிக முக்கியமாக மாற்றங்கள் ஏற்படலாம். முக்கியமாக புதனை அதிபதியாக, அதாவது புதனுடைய சொந்த வீடான மிதுனம், கன்னி மாபெரும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன. நேர்கதியில் புதனாகும். ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமாக ஒரு கிரகமானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அதன் புதன் பகவானாகத்தான் இட முடியும். புதன் பகவான் மிகவும் செல்வத்திற்கான அதிபதியாகவும் விளங்குகிறார். ஜோதிடத்தில் அறிவு, பேச்சுத்திறன், தொழில், வியாபாரம் மற்றும் தகவல் பரிமாற்றத்தை காட்டும் கிரகமாக புதன் பகவான் கருதப்படுகிறார். முக்கியமாக கடந்த சில வாரங்களாக வக்ரநிலையில் இருந்த புதன் 2026ஆம் ஆண்டில் மீண்டும் நேர்கதியில் பயணிக்க தொடங்குவதனால் சில ராசிகளின் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களாக ஏற்படுத்தும் ஜோதிட நிபுணர்களாக கூறப்படுகிறது. குறிப்பாக மிதுனம், கன்னி மற்றும் கும்பராசிகளுக்கு இந்த மாற்றம் பல புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரக்கூடும் என நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுக்க வேண்டும். முதலாவதாக புதன் பகவான் முக்கியத்துவமாக சொந்த வீடான மிதுனம் ராசி இருக்கிறது. புதனின் ஆதிக்க ராசியான மிதுனத்திற்கு இந்த நேர்கதி பயணம் பல நன்மைகளை வழங்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த வேலைகள் மீண்டும் வேகமெடுக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த கருத்துகள் வேறுபாடுகள் குறையும். புதிய முதலீடுகளை குறித்து யோசித்து வந்தவர்கள் அனுபவம் உள்ளவரின் ஆலோசனை பெற்ற பிறகு முடிவெடுப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிகளுக்கு புதன் நேர்கதி பலன் சாதகமான பலன்களை அளிக்கக்கூடும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த உங்களுடைய வேலை இன்று உயர்ந்து பணவரவு அதிகமாகும். சம்பள உயர்வும் கிடைக்கும். வியாபாரத்தில் பல லாபங்கள் அதிகரிக்கும். முக்கியமாக வெளிநாட்டு பயணம் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடும். இருப்பினும் பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்திற்கு சிறிய கவனக்குறைவுகளை கூட புறக்கணிக்க வேண்டாம். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசிகளுக்கு புதன் நேர்கதி புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். புதிய நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகள் உருவாகலாம். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த திட்டங்கள் மீண்டும் உங்களுக்கு செயல்பட்டு வரும். சொத்து தொடர்பான விஷயங்கள் ஜாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணம் அதிகரித்தாலும் தேவையற்ற செலவு கட்டுப்படுத்துவதும் அவசியம். குடும்ப உறுப்பினருடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மேலும் உங்களுடைய உறவை முக்கியமாக வலுப்படுத்தும். புதன் நேர்கதியில் பயணிக்க தொடங்குவது நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தாலும் எந்த ஒரு முடிவையும் முழுமையாக ஜோதிடத்தை மட்டும் நம்பி எடுக்கக்கூடாது. தொழில், பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் அனுபவம் மற்றும் நடைமுறை சூழல்களில் அடிப்படையில் எடுப்பது சிறந்தது. புதன் கிரகத்தின் இந்த மாற்றம் மிதுனம், கன்னி மற்றும் கும்பராசிகளுக்கு புதிய நம்பிக்கையையும் வாய்ப்பையும் தரும். ஆனால் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே அதன் முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் அற்புதம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். புதன் பகவானுடைய ஆதிக்கம் இவர்கள் மீது இருப்பதனால் அதீத சக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வக்கர நிலையில் இருந்த புதன் 2026ஆம் ஆண்டில் நேர்கதியில் பயணிக்க தொடங்குவதனால் இந்த மிதுன ராசி, கன்னி ராசி மற்றும் கும்பராசிகளின் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கியமாக கும்பராசியை பொறுத்தவரை சனி பகவானுடைய ஆளுமை ராசிகளில் ஒன்றாகும். கும்பராசியானவர்கள் மிகவும் நேர்மையானவர்களாகவும் அதீத சக்தி கொண்டவர்களாகவும் செயல்படுவார்கள். ஜோதிடத்தில் அறிவு, பேச்சுத்திறன், தொழில், வியாபாரம் மற்றும் தகவல் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்தும் கிரகமாக புதன் பகவான் இருக்கிறார். கடந்த சில வாரங்களாக வக்ர நிலையில் இருந்த புதன் பகவான் 2026ஆம் ஆண்டில் மீண்டும் நெருக்கதியில் பயணிக்க தொடங்குவதனால் இந்த 3 ராசிகளுக்கு அதீத சக்தியும் பண வரவும் அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பாக
மிதுனம் ராசி, அதாவது இந்த மிதுனம், கன்னி மற்றும் கும்பராசிகளுக்கு இந்த மாற்றம் பல புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் கொண்டு சேர்க்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு முடிவும் கவனமாக எடுப்பது சாலச்சிறந்த அவசியமாகும். மிதுனம் ராசியானவர்கள் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த வேலைகள் வேகமெடுத்து தொழில் புதிய வாய்ப்புகள் உண்டாக்கி உங்களுடைய பழைய நிலைமையிலிருந்து மேன்மையாகக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து பண வரவு அதிகரித்து அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது சிறந்தது. மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். அதே போலத்தான் கன்னிராசிக்காரர்கள் வெளிநாட்டு பயணம் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறலாம். இருப்பினும் பண விஷயங்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அதாவது ஒரு மனிதனானவன் இந்த பணத்தை என்னிடம் கொடுங்கள், நம்பிக்கை என்ற பெயரில் உங்களுக்கு தந்து விடுகிறேன், என் பெயரை காப்பாற்றிக் கொள்வேன், உங்களை முழுமையாக நம்புகிறேன் என நம் மனதை மயக்கி பணத்தை பெற்று விடுவார்கள். நம்மிடம் 1 லட்சம் முதல் 5 லட்சம் 10 லட்சம் வரை பெற்ற பிறகு அவனே நம்மை பணம் தராமல் அடிக்கக்கூடிய சூழலும் உண்டாகும். ஆகவே எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல், எந்த ஒரு கையெழுத்துமே இல்லாமல், எந்த ஒரு 4 பொது மத்தியஸ்தவாளிகளும் இல்லாமல் எவருக்கும் நம்பிக்கை என்ற பெயரில் பணத்தை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் புதன் நோக்கி புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொழில் தொடர்பாக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் மற்றும் திட்டங்கள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்து சேரக்கூடும். புதன் நேர்கதியில் பயணிக்க தொடங்குவது நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தாலும் எந்த ஒரு முடிவையும் முழுமாக ஜோதிடம், அதாவது அனுபவமுள்ள ஜோதிடவாதிகள் மட்டுமே அவர்களிடம் ஜாதகத்தை கொடுத்து கேட்டு அதற்கேற்றாற்போல் நடைபெற வேண்டும். தொழில், பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை அனுபவம் மற்றும் நடைமுறை சூழல்களின் அடிப்படையில் எடுப்பது இன்னும் கூடுதல் சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தர வாய்ப்பு உண்டு. முக்கியமாக புதன் கிரகத்தின் இந்த மாற்றம் மிதுனம், கன்னி மற்றும் கும்பராசிகளுக்கு புதிய நம்பிக்கையும் வாய்ப்புகளையும் தந்து பண வரவை அதிகரிக்கும். ஆனால் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே அதனுடைய முழு வெற்றியை நீங்கள் அடைய முடியும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.